2025 has been a roller coaster ride for me, both personally and professionally. தமிழ் சினிமாவுக்கு கிட்டத்தட்ட அப்படிதான் நினைக்கிறேன். பிகாஸ் எந்த படங்கள்லாம் செமையா போகும்னு நினைச்சாங்களோ அந்த படங்கள்லாம் டிசப்பாயின்மெண்டா தான் முடிஞ்சிச்சு. யோசிச்சு பாருங்களேன், இந்த ஹீரோ இந்த டேரக்டரும் சேர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் படம் பண்ண போறாங்க. ஸோ படம் கண்டிப்பா டிஃப்ரெண்டா செம்மையா இருக்கும்னு நினைச்சாங்க. பட் அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க தக்லீஃப் தான் கிடைச்சது. ஆன் த அதர் ஹேண்ட், இந்த ஹீரோவும் இந்த டேரக்டரும் ஃபர்ஸ்ட் டைம் கொலாப் பண்றாங்க. ஸோ அந்த டேரக்டரோட ஸ்டைல்ல அந்த படம் வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு நினைச்சாங்க. பட் கூலி மாதிரி ஒரு படம் தான் நமக்கு கிடைச்சது. பட் அப்படியே அந்த பிக்சருக்கு அந்த சைடு பார்த்தோம்னா இந்த சோகால் சின்ன படங்கள் தான் 2025 ரூலே பண்ணிச்சு. ஸோ இப்போ நான் ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 2025 ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ உங்களுக்கும் ஃபேவரட்ஸ் இருக்கும், உங்களுக்கும் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் டைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க கமெண்ட்ல போடுறதுக்கு, நம்ம எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ சிட் பேக், வெல்கம் டு நட்டு டாக்ஸ் அண்ட் வித் மீ ஹரி ராஜன். ஸோ இப்போ நம்ம இந்த பார்க்க போகிற லிஸ்ட் இருக்குல்ல, இது எந்த அசனிங் ஆர் டிசனிங் ஆர்டர்லையும் இருக்க போகிறது கிடையாது. இட்ஸ் கோன் பி இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். அதாவது எந்த மந்த்ல ரிலீஸ் ஆச்சோ அந்த மந்த் பேசிஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் குடும்பஸ்டன். ஸோ படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, எனக்கு வி சேகர் படம், விசு படம்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனாலே என்னமோ தெரில, இந்த ஃபேமிலி ட்ராமா அப்படின்ற கான்செப்ட்குள்ளே போனாலே எனக்கு கம்ஃபர்ட் ஜோனாக ஆகிடும். அதனாலே இந்த படம் வந்து என்னை ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ட்ரெய்லர்லேருந்து லூப்பின் பண்ணிடுச்சு. அதனால இந்த படத்துக்கு நான் வெயிட் பண்ணேன். எஸ், லேக் இருந்துச்சு, அங்கங்க கொஞ்சம் டிராகா இழுத்தா மாதிரி இருந்துச்சு. பட் அந்த கேஸ்டோட அந்த ஒரு கம்பெல்லிங் பர்ஃபார்மன்ஸ்னால இந்த படம் இஸ் அ டீசென்ட் ஃபேமிலி டிராமா மூவி ஆஃப் 2025. அதனால இந்த லிஸ்ட்ல அந்த படம் இருக்கு. ஸோ நம்ம குடும்பஸ்தனுக்கு அப்புறம் என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராகன். எஸ், பிரதீப் ஆஃப்டர் லவ் டுடே என்ன படம் பண்ண போறாரு அப்படிங்கிற கான்வர்சேஷன் நிறைய இடத்துல டாக்ஸா போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அதுக்கு ஒரு ரிப்ளை தர மாதிரி அஸ்வத் மாரிமுத்துவும் பிரதீப்பும் சேர்ந்து படம் பண்ண போறாங்க அப்படின்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இருக்குல்ல, அதுவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு 10 இயர் சேலஞ்ச் மாதிரி விட்டாங்க. நாங்கள் பேர் காலேஜ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு, ஸோ நாங்கள் பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போலேருந்தே இன்ட்ரெஸ்ட் வந்து பீப்புள் கிட்ட பில்ட் ஆக ஆரம்பிச்சுது. பட் டீசர் ட்ரெய்லர் வந்தப்போ என்னடா இந்த படம் டான் மாதிரி இருக்கே, இந்த படம் வந்து யூஸ்வலான அந்த ஒரு காலேஜ் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கே அப்படின்னு நினைச்சாங்க. பட் படம் வந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் கிடையாது, இது இப்படிதான் இருக்கும், இது வந்து எங்களோட படம் அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டைல்ல அஸ்வத் ஒரு படம் கொடுத்தாரு. அது பிரதீப்க்கும் செட் ஆச்சு, ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சி போச்சு. அதனால தான் அது 100 crore கிளப்லையும் ஜாயின் பண்ணிச்சு. எஸ், டிராகன் ஹேஸ் இஸ் ஓன் ஃபிளாஸ், பட் இட் இஸ் அ கிரேட் என்டர்டெய்னர். ஸோ வந்து நான் பிரதீப் பற்றி ஒன்று சொல்லிடுறேன். எஸ், தளபதி வந்து அவங்களோட ஃபேவரட் பார்ட்ஸில் போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜென் ஹீரோ யாரு, நெக்ஸ்ட் ஜென் ஸ்டார் யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் டிபேட்ஸ் நிறைய இடத்துல பில்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஹரீஷ் கல்யாணா இருக்கட்டும், த்ருவ் விக்ரமா இருக்கட்டும், இல்லைன்னா கவின், மணிகண்டன், ஸோ பிரதீப், இந்த மாதிரி நிறைய பேர்கள் அந்த இடத்துல அடிபட்டுட்டே இருக்கேன். பிரதீப் அண்டர்ஸ்டுட் ஹவு ஹி கேன் கேப்சர் த ஆடியன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் டிராகன்லையும் சரி டியூட்லையும் சரி அந்த ஒரு ஆடியன்ஸ் எந்தெந்த இடத்துல சிரிக்க வைக்கணும், எந்தெந்த இடத்துல அழ வைக்கணும். ஸோ அவர் ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணாலே, என்னதான் சூப்பர் ஸ்டார் மாதிரி இருந்தாலும் அங்கங்கே தனுஷ் வந்துட்டு போனாலும் என்டர்டெய்னிங்காக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நான் தேட்டர்ல போய் ஒரு படம் பார்க்குறேன்னா எதுக்காக பார்ப்பாங்க, அந்த ஒரு 2.5 மணி நேரம் முடிஞ்சு வெளில வரும்போது எஸ் இந்த படம் ஜாலியாக இருந்துச்சுல்ல அப்படிங்கிறது தான். ஸோ அதை பிரதீப் புரிஞ்சுக்கிட்டாரு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு படங்களும் சூஸ் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் வை he is in a place he is right now. So yes, டியூட் கொஞ்சம் இது ஆயிடுச்சு. ஸோ டியூட் பற்றி நான் பேச போகிறதில்ல இந்த லிஸ்ட்டில். ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அண்ட் லெட்ஸ் see how LIK works and how he chooses the next films. இப்போ நெக்ஸ்ட் படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்குறேன். யோசிச்சு பாருங்களேன், இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் சசிகுமார் அண்ட் சிம்ரன் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க லீடா. ஸோ அந்த படம் தான் இந்த வருஷத்தோட என்ன சொல்கிறது டாக்கிங் பாயிண்டா இருக்க போகுது. அதாவது 2025ல அந்த படம் தான் ஒரு பிளாக் பஸ்டரா இருக்க போகுது அப்படின்னு யாராச்சும் உங்ககிட்ட சொல்லியிருந்தா நம்பியிருப்பீங்களா மாட்டீங்களா? அப்படியா தெரியலையே, எப்படிரா அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் தான் எனக்கும் இருந்திருக்கும். பட் அதெல்லாம் இல்லை, இவங்க படம் பண்ணாலும் அது பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படிங்கிறத May 1 அன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மூலமா நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. எஸ், டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி தான் நான் பேச போறேன். எஸ், இந்த கண்டென்ட் ஸ்கிங் சொல்லுவாங்கல்ல, அது நிஜமாவே உண்மைதாங்க. ஏன்னா கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, ரிலேட்டபிளா இருந்துச்சு, ஜென்யூனா இருந்துச்சுன்னா அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. எஸ், பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ கிடையாது, புது டைரக்டர் தான். பட் அவங்களாலையும் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸும் பண்ண முடியும்,
மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பரா இந்த வேர்ல்டுக்கு காட்டியிருக்காங்க. இனிமேலாச்சும் தமிழ் சினிமால இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்துச்சுன்னா நம்மளும் மலையாளம் சினிமா மாதிரி அந்த ஒரு மீட்டர்ல போவோம். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம மலையாளம் சினிமாவை மலையாளம் படம் வருது பாரு அப்படின்னு பேசிட்டே இருப்போமே தவிர நம்ம அந்த ரேஞ்சுக்கு போகவே மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபிலிம் பற்றி நான் பேசணும்னா, நான் தமிழ் சினிமா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன். அதாவது பிளாக்னு ஒரு படம் 2024 ரிலீஸ் ஆச்சு. பட் அந்த படத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அந்த இப்படி ஒரு படம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் எஸ், அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா பெரிய ஹீரோ நடிக்கலை, அந்த டேரக்டர் யாருன்னு பெருசாக தெரியாது, அண்ட் சில பேருக்கு அது புரியவும் புரியாது அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட இப்போ நம்ம அடுத்த பேச போகிற படமும் அந்த மாதிரி தான். பட் இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான படம்லாம் கிடையாது. இட் இஸ் a film that talks about a crime and அதை சுற்றி நடக்கிற சில விஷயங்கள், இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி. எஸ், 11 மூவி பற்றி தான் பேச போகிறேன். உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா இல்லையானே தெரியல. ஸோ நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. பட் அந்த ஹீரோ மேபி ஒரு பெரிய ஹீரோவா, ஒரு பிக் ஸ்டாராக இருந்தாங்கன்னா இந்த படமும் ராட்சசன் போர் தொழில் மாதிரி ஒரு பெரிய பேர் கிடச்சிருக்கும். பட் எஸ், பீப்புளுக்கு பிடிச்சது, நிறைய பேர் பேசினாங்க. ஏன்னா இந்த படம் வந்தப்போ நிறைய பேருக்கு தெரியல இந்த மாதிரி படம் வந்திருக்குன்னே. பட் படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்து இந்த படம் நல்லா இருக்குல்ல, இந்த படம் டீசெண்டா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு பிடிச்சி போச்சு. கிரிட்டிக்ஸ்லயும் அதை பாராட்டினாங்க. அதனால தான் இட் காட் த பிளேஸ் தட் இட் இஸ் நவ். பட் இதுவே ஒரு மலையாளம்ல வந்திருந்தா நம்ம வந்து கொண்டாடி இருப்போம். பட் வாட் டு சே, நான் அந்த வீடியோ சொன்ன மாதிரி தான், தமிழ் சினிமாவில் நம்ம வந்து ரொம்ப கொண்டாட மாட்டோம். கொஞ்சமா கொண்டாடிட்டு நம்ம அடுத்த பெரிய படத்துக்கு போயிடுவோம். ஸோ தட்ஸ் ஹவு வி ஆர். பட் 11 ரியலி டிசர்வ்ட் மோர். அண்ட் லெட்ஸ் சி, நான் சொன்ன மாதிரி தான் 2026ல நல்ல படங்களை நம்ம கொண்டாடி அதோட இடத்த நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா அந்த மாதிரி படங்கள் நிறைய வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற படம் வந்து ஜூலை 4th ரிலீஸ் ஆன ஒரு படம்னு சொல்றதா இல்லைன்னா அது வந்து ஒரு ட்ரீம்னு சொல்றதா எனக்கு தெரியல. பிகாஸ் நம்மள நிறைய பேருக்கு அந்த ஒரு கனவு இருக்கும், அதாவது வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி. அது 2 BHKவோ 3 BHKவோ. ஸோ படம் பேரும் அதில் தான் இருக்குது. 3 BHK தான். 8 தொட்டகல மாதிரி ஒரு படம் பண்ண முடியும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்னு டேரக்டர் காமிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் கேரக்டர் எல்லாருமே அந்த ரோலாவே வாழ்ந்துருப்பாங்க. அதனால தான் இந்த படம் ஜென்யூனா இருக்கு, நமக்கு வந்து ரிலேட்டபிளா இருக்கு. நமக்கு தெரியுங்க, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே தெரிஞ்சிடும் இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க, கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா பேர்லேயே இருக்குல்ல. பட் அது அவங்க அந்த ஒரு ஃப்ளோ இருக்கும்ல, ரிவர் மாதிரி. ஃப்ளோன்னு ஞாபகம் வருது. இந்த படத்துல வில்லனே கிடையாது. இந்த படத்துல சிச்சுவேஷன் தான் வில்லனே. நம்ம லைஃப்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், சிச்சுவேஷன் தான் வில்லன். அதை தாண்டி அவங்க போய் அவங்களோட கோலை ரீச் பண்ணுவாங்க. அந்த ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் வருமோ, ஒரு என்ன சொல்றது, ஒரு மகிழ்ச்சி ஏற்படும்ல, அது ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நமக்கும் அது ஏற்பட்டுச்சு, எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால்தான் அந்த படம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. அண்ட் எஸ், அதை வந்து சச்சினும் பார்த்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, நான் ஃப்ரீயா இருக்கும்போது நிறைய படம் பார்ப்பேன், அது 3 BHKன்னு ஒரு படம் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி. எஸ், தட்ஸ் வை ஃபியூ ஃபிலிம்ஸ் ப்ரூவ் தட் கண்டென்ட் இஸ் த கிங் அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் நான் சொல்ல போற படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த லிஸ்ட்ல சேர்க்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அந்த படங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் DNA அப்படிங்கிற ஒரு படம், உங்கள நிறைய பேருக்கு அது தெரியுமா இல்லையான்னு தெரியல, அதர்வா நடிச்ச ஒரு படம். எஸ், இட் இஸ் அன் அண்டர்ரேட்டட் த்ரில்லர் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்னு நான் சொல்லுவேன், சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி. ஸோ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அந்த படத்தை தேடி பாருங்க, கண்டிப்பா அந்த படம் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பைசன் காலமாடான்னு சொல்லுவேன். எஸ், துருவிக்ரம் என்னாலையும் நடிக்க முடியும், நான் வந்து யாரோட பையன் அப்படின்றத காட்டுற மாதிரி தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல இருந்துச்சு. எஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அவங்க வந்து அவர் எங்க இருக்காருன்றதை காமிச்சதுனாலயோ என்னமோ தெரியல, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு படம் ஃபுல்லா இல்லை. ஏன்னா அவர் எங்க போறாரு, அவர் என்னவோ ஆறாருங்கிறத ஃபர்ஸ்ட் சீன்லயே நமக்கு காமிச்சிடுறாங்க. ஸோ அதுல இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸை தான் நம்ம வந்து படம் ஃபுல்லா கோ த்ரூ பண்ண வேண்டியதா இருந்துச்சு. மேபி அதை வந்து சொல்லாம கடைசியில சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நம்ம இன்னும் ஓகே மோட்டிவேட்டடா அந்த ஹீரோக்கு நம்ம பூஸ்ட் பண்ணியிருப்போம். பட் at the end of the day it is a decent watch and I would prefer it for Dhruv Vikramனு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து விடாமுயற்சி. எஸ், யூ ஹர்ட் இட் ரைட், ஏகேயோட விடாமுயற்சி. அதுல வந்து ஏகேயோட அந்த ரெகுலர் எலிமெண்ட்ஸ் எதுவும் இருக்காது. இட் இஸ் லைக் அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே கொஞ்சம் ட்ராமா இருந்துகிட்டே தான் இருந்துச்சு அதை சுற்றி. பட் படமா எனக்கு பார்க்குறப்போ எனக்கு டீசென்ட் வாட்சாக தான் இருந்துச்சு.
மேபி இது மலையாளம்லயோ கன்னடம்லயோ வந்திருந்தா நம்ம கொண்டாடி இருப்போம். நான் அகைன் சொல்ற மாதிரிதான், நம்ம இது ஏகே படம்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படம் வந்து ஸ்லோவா இருக்கு, இந்த படத்துல வந்து ஃபைட் இல்லை, பாட்டு இல்லை, காமெடி ட்ராக் இல்லை அப்படின்றத மைண்ட்ல வச்சே நம்ம இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டோமோன்னு தோணுது. எஸ், லேக் இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, பட் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி படத்தையும் சப்போர்ட் பண்ணாதான் அந்த ஹீரோஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்டான படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படி இல்லைன்னா குட் பேட் அக்லி, துணிவு மாதிரி படங்கள் தான் வரும். நான் டெஃபினட்டா சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அதர் லாங்குவேஜஸ் படமும் கொஞ்சம் பார்க்கலாம். எனக்கு வந்து கந்தாரா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ், கந்தாரா ஒன்லேயே அவங்க வந்து எந்த அளவுக்கு அந்த ஒரு கமர்ஷியல் அண்ட் டிவைன் மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணா மக்களுக்கு பிடிக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அது இந்த படத்துல இன்னும் நிறைய காமிச்சிருந்தாங்க. ஸ்பெண்ட் பண்ண ஒரு ரூபாவும் ஃப்ரேம்ல சூப்பரா தெரிஞ்சுது. அதுதான் அந்த படத்தோட சக்சஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க இது நடக்காது. இங்க வந்து கேஸ்டுக்கே 80% சம்பளம் போயிடும், மீதி 20% வச்சுதான் அவங்க ப்ரொடக்ஷன் வேல்யூவை கொண்டு வர முடியும். பட் அங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு 60 to 70% ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ணதுனால தான் அங்க ஒரு ஃப்ரேமும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு. அண்ட் தட்ஸ் வை கந்தாரா டிசர்வ்ஸ் அந்த ஒரு பாராட்டுக்கள்னு சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பா இந்த படம் டிசர்வ்டு தான். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து படக்களம் அப்படின்ற ஒரு படம் சொல்லுவேன். ஜாலியா என் கொலிகத்தை ரெஃபர் பண்ணி நான் இந்த படம் பார்த்தேன். அண்ட் யோசிச்சு பாருங்களேன், 3 மெயின் கேரக்டர் தான், அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம், அதுல வந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டும் இருக்கும். அதை வந்து எந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்கா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மூலமாகவும் நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. எஸ், மலையாளம் தாங்க, டெஃபினட்டா சொல்றேன். இந்த மாதிரிலாம் தமிழ்ல கண்டிப்பா படம் எடுக்க முடியாது. எடுத்தா அது வந்து மக்கள் கிட்ட ஃபர்ஸ்ட் வரவே வராது. மலையாளங்கிறதுனால தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வெளியே வருது. அதை வந்து மக்களுக்கும் பிடிச்சி போகுது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ அவங்க பர்சனல் நோட், எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. நீங்க ஏதாச்சும் பார்க்கலன்னா ஹாட் ஸ்டார்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ அடுத்தது தொடரும் அப்படின்ற படம், மோகன்லால் நடிச்சது. எனக்கு சீரியஸாவே புரியலங்க, இந்த மோகன்லால் மம்முட்டி அவங்கெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்றத மறந்துட்டு படம் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்க மாட்டேங்குது. இங்க இவங்கெல்லாம் ஒரு ஷெல்லுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறாங்க, அதுக்குள்ளேயே தான் படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின், பாட்டு, ஃபைட்டு அப்படின்ற மாதிரி. பட் அங்க அவங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பாருங்களேன், ஒன்று டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு புரியல. ஸோ தொடருமும் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கிற ஒரு படம் தான். அதுல சஸ்பென்ஸ் இருக்கு, த்ரில்லர் இருக்கு, கிரைம் இருக்கு, எல்லாமே இருக்கும். உங்களை சீட்டேஜ்லேயே வச்சிருப்பாங்க. அண்ட் ஐ டோன்ட் நோ, இந்த மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார்ஸும் படம் பண்ணா நம்மளும் மலையாளம் ரேஞ்சுக்கு போவோம். நான் நிறைய வாட்டி மலையாளத்தை பத்தி சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு என்ன தெரியல, சீரியஸாவே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஸ்டார்ஸ்னு சொல்ல முடியாதுங்க, அவங்க ஆக்டர்ஸ், அவ்வளவுதான். மம்முட்டி சொல்லியிருப்பாரு, நீங்க வில்லன் கிட்ட பேசுறேனா இல்ல ஹீரோ கிட்ட பேசுறேனா அப்படின்னு அந்த ஆங்கர் கேட்கும் போது, யூ ஆர் டாக்கிங் டு அன் ஆக்டர் அப்படின்பாரு. தட் இஸ் ஹவு an actor should be and that is why they are சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மோகன்லால் பையன் நடிச்ச ஒரு படம் டைசரே. நான் ரீசெண்டா தாங்க அந்த படம் பார்த்தேன். அண்ட் அந்த டேரக்டர் வந்து பூத்த காலமும் சரி, பிரம்ம யுகமும் சரி, அவருக்கு பேய்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பேயை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒரு 3rd இன்ஸ்டால்மெண்ட் தான் இந்த படம். எஸ், டிஃப்ரெண்டா இருந்துச்சு, பட் கிளைமேக்ஸ் கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. பட் ஆன் த ஹோல் இட் இஸ் அ குட் அட்டெம்ப்ட். அந்த மேக்கிங்காக நீங்க இந்த படம் கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ பார்க்கலன்னா ஹாட் ஸ்டார்ல இருக்கு, அதையும் வேணா பாருங்க. முக்கியமா நைட்ல பாருங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் காந்தா அப்படின்ற படம் துல்கர் சல்மான் நடிச்சது. துல்கர் சல்மான், சமுத்திரகனி, ராணா, நிழல்கள் ரவி. ஸோ ரெட்ரோ படம் அந்த மாதிரி வந்தாலே துல்கர் வந்து ஒரு ஸ்பெஷல் மோடுக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். லக்கி பாஸ்கர்லயும் அவர் வந்து சூப்பரா பண்ணியிருப்பாரு, மகாநதிலையும் நல்லா பண்ணியிருப்பாரு. இதுலயும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. படம் கொஞ்சம் அங்கங்க லேக் தட்டினாலும் இட் வாஸ் அ டீசன்ட் ஃபிலிம் ஃபார் த பர்ஃபார்மன்சஸ் பை த கேஸ்ட். அண்ட் ஓரளவு மேக்கிங் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்க யாரும் காந்தா பார்க்கலன்னா அதுவும் பார்த்துருங்க, இப்பதான் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. ஸோ யூ வில் லைக் இட். ஸோ இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கலாம் இந்த வீடியோவில். 2025ல எனக்கு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, தளபதி படம் ஒன்று கூட வரல. ஆஸ் அ தளபதி ஃபேன், தளபதி படம் வராம ஒரு வருஷம். அண்ட் அர்ச்சனா கூட சொல்லியிருக்காங்க, அதாவது தளபதி படம் ரிலீஸ் ஆகாத ஒரு வருஷம், ஸோ இது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ப்ரொடியூசர் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. ஆஸ் அ ஃபேனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய தளபதி ஃபேன்ஸ்க்கு அப்படிதான் இருக்கும். அண்ட் இன்னும் கொஞ்ச நாள் Jan 9th ஜனநாயகன் வரப்போகுது. அண்ட் இட்ஸ் கோன் பி த லாஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தளபதி. மிக்சட் ஃபீலிங்கா இருக்கு. லெட்ஸ் see, let's hope Vijay Anna shines in his political path.
ஓகே, ஸோ இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்ச படங்கள் இந்த வருஷத்துல வந்தது. ஸோ உங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேவரட்ஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குள்ள கமெண்ட் பண்ணி வச்சிருப்பீங்களா ரெடியா? ஸோ அதெல்லாம் டக்குனு கிளிக் பண்ணி விட்டுருங்க, கமெண்ட்ல போடுங்க, நம்ம எல்லாரும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் இன்னும் நிறைய வீடியோஸ் பேசணும் நட்டு, இந்த ஒரு படத்தை பற்றி தனியாக எடுத்து பேசணும், அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிங்கன்னா அதை பற்றியும் சொல்லுங்க, நான் கண்டிப்பாக பேசுகிறேன். அண்ட் லெட்ஸ் வெல்கம் 2026 வித் அ பேங் அண்ட் விஷிங் யூ ஆல் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ 2025 நடந்ததெல்லாம் ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு 2026 அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சியர்ஸ்.